ஹாய், ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா மெர்சிமா டிஃப்ரெண்டாக ஒரு இடத்துல இந்த வீடியோ போடுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நைட் எல்லாம் அந்த சீரியல் போட்டிருந்தாங்க. சரி, காலையில் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கிறிஸ்மஸ்னா எல்லாருக்கும் ஹாப்பி தானே. இது கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சீரியல் போடுறது, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ். ஏன்னா இப்போ நிறைய மால்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட் ஏதோ ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸே வருவாராம் இந்த கிறிஸ்மஸ் டைம் அப்பெல்லாம். அதுக்குன்னு ஒரு ஆள் அப்படியே கரெக்டாக வந்து அந்த பனிக்கு நடுவில் வருவார். இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல. வேற என்ன மோசமாக பேசுறீங்க? சரி, நீங்களா முதல்ல காஃபியெல்லாம் குடிச்சு ரிலாக்ஸாக இருக்கீங்களா? டென்ஷனாக இருக்கீங்களா? என்ன மோசமா ஒரு ஃபோன் எடுத்து நிம்மதியாக பார்க்க முடியல. எப்போ பாரு ஒரு குடும்பத்தினை பற்றி பேச்சு, ஒரே மன உளைச்சலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம், அவங்க ஒன்று பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறதையே அவங்க யாரும் கேட்க மாட்டேறாங்க. அவங்க சொந்த விஷயமா பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் மன உளைச்சலை கொடுக்குறாங்க. அப்படி தானே நீங்கள்லாம் பேசுகிறீங்க? உண்மைதாங்க. இது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இல்லை, ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும் இல்லையா? எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா? அவங்களுடைய பார்வைகள் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய நோக்கம் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கும், அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க நினைக்கிறத அவங்க நினைக்கிறோம் நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது ஒரு வாழ்க்கையாகட்டும், இல்லை தனிப்பட்ட தன்னுடைய ஒருத்தருடைய படிப்பாகட்டும், இல்லை ஒரு வேலை விஷயமாகட்டும், இல்லை ஒரு உறவுகள் ஆகட்டும், எதானாலுமே நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வாழணும் நீங்க நினைக்கக்கூடாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க அதை யோசிக்கணும் இல்லை? அப்போ நம்ம யாரு? நம்ம ஒரு பார்வையாளர்களா இருந்து பார்க்கணும். அதை தாண்டி நம்ம அதுக்குள்ள போய் ரொம்ப விழுந்து நம்ம அவங்கள மாத்தியே ஆகணும் அப்படி முயற்சி பண்ணா முடியாது இல்லையா? அவங்களே மாறினாதான் உண்டு. ஒரு குற்றம்ன்றது அவங்களுக்கு தெரியணும், இது குற்றம் தான், இது தவறு தான். அவங்களுக்கு தெரிஞ்சால் ஒழிய அந்த தவறுகள் இருந்து அவங்க மாற மாட்டாங்க. இல்லை ஒரு சில விஷயம் இப்போ என்ன வந்து கேட்குறீங்க, நேற்று வந்து அவர் உங்ககிட்ட பேசினாரா அப்படின்னு நேற்று லைவ்ல கேட்குறீங்க. ஓகே, ஆமா அப்படின்னு நான் சொன்னோன்னே, எப்படி நீங்க பேசலாம்? நாங்கள் ரொம்ப எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்க, நாங்கள் போறோம். ஏங்க, பேசுறதே தப்பா? ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி நடந்துடுச்சுன்னு சொல்லும்பொழுது அதை அட்டன் பண்ணி ஒரு ரெஸ்பாண்ட் பண்றதே தப்பா? அப்போ நீங்க என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு உதவிகள் செய்யாதீங்கன்னு. நீங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கு பண உதவிகள் செய்யாதீங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த உதவிகளை வந்து நீங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யுங்க, நீங்க ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா ஒரு பேசக்கூட கூடாதுன்னு சொன்னா உங்க உணர்வுகளுக்கு நான் இருக்க முடியாது இல்லையா? எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கும் இல்லையா? எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். எனக்கு ஒரு நான் வந்துட்டு அவங்க என்ன அப்படி பண்ணாங்க, ஸோ அதனால நானும் அவங்கள காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்ற இடத்துலயா இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாம் என்ன மனிதர்கள் இல்லையா? ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அந்த கஷ்டத்துல தூரத்துல இருந்து கை தட்டி பார்த்து சிரிக்கிறது வந்து மனித தன்மையா கிடையாது இல்லையா? அவங்களுக்கு ஏதோ அது நன்மையோ இல்லை ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம். இல்ல நீங்க அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் தாங்க பேச முடியும். ஏன்னா அவங்களால அதிக பாதிக்கப்பட்டது நான் தான் பேச முடியும். சரியா? நிறைய உண்மைகள் வந்து எனக்கு தெரியும். நிஜங்களோ அது பொய்யோ என்னவோ, இப்ப நடக்கிறது உண்மையா பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவங்க கிட்ட 3 பேர்கிட்டையும் தனித்தனியான விஷயங்களை பேசியிருக்கேன். அப்ப எனக்கு தெரியும். அப்ப எது தேவை? அவங்க ஒரு பப்ளிக் மீடியால சொல்ல வரும்பொழுது அந்த கருத்துக்களை நான் எடுத்து சொல்றதுலையோ இல்ல நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுலையோ தப்பு கிடையாதுல. நானா ஒருத்தரை பத்தி பேசல இல்லையா? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஏமா இது நடந்தது உண்மையா? ஆமாங்க இது நடந்தது உண்மைங்க. ஏன் அவங்க அடிச்சது உண்மையா? ஆமாங்க. அப்படி நம்ம சொல்லும் பொழுது அதை நீங்க வந்து இல்ல அவங்க எங்க போனாங்க, எங்கேயா போய் இல்லைங்க, அவங்க அந்த அந்த கோயிலுக்கு தாங்க போயிருக்காங்க, இப்படி அவங்க கேட்கறது சொல்றது எப்படி தப்பாகும்? தப்பாகாது இல்லையா? அது ஒரு தவறு இல்லையே. அவங்கள குற்றப்படுத்தியோ இல்ல அவங்களை தரக்குறைவாகவோ அவங்கள மரியாதை இல்லையாமோ நான் பேசினா நீங்க கேட்கலாம் இல்ல இல்லையா? நியாயமான கருத்துக்களை தானே சொல்றேன். அதையுமே வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கணும்னு சொன்னா எப்படி கேட்க முடியும்? எனக்கு ஒரு சில வெறுப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நீங்க தாராளம் ஒதுங்கி போயிடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க செய்யறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உங்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கை முறை, நான் இப்படிதான் மன்னித்து வாழணும்னு நினைச்சு வாழ்றவன் நான் அப்படி வாழக்கூடாதுன்னு சொன்னா நான் உங்களுக்காக என்னுடைய குணாதிசயங்களை நான் மாத்திக்க முடியாது இல்லையா? அதுதான் ஒவ்வொருத்தருடைய யூனிக்னஸ். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்குன்னு ஒரு சில ஆசபாசங்கள் இருக்கும், ஒரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் மற்றவங்களுக்காகவே, குடும்பத்தில் இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்க நல்லது பண்ணாலும் பேசுவாங்க, கெட்டது பண்ணாலும் பேசுவாங்க. ஏன்னா அது பேசுற வாய், அது மாத்தவே மாற முடியாது, மாறாதது. புரியுதுங்களா? மாறவே மாறாது. அப்போ நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு தெரியுதா அது சரி? ஒருத்தவங்க கண்ணீர்ல இருக்காங்களா, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்களா, கண்டிப்பா பேசலாம், தப்பே கிடையாது. ஒருத்தவங்க மன உளைச்சல்ல இருக்கும் பொழுது கண்டிப்பா பேசலாம், அது ஒரு தப்பு கிடையாது. சரிங்களா? நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தையோ ஒரு ஏதாவது ஒரு விதத்துல ஒருத்தவங்களுக்கு உதவுதுன்னா அது தவறே கிடையாது. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வாழணும்னு எல்லாரும் நினைச்சா யாரும் வாழ முடியாது. எல்லாருக்கும் இப்ப நமக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி வாழ்வாங்களா? கிடையாது. அவங்களுக்கும் ஒரு சில இது கேட்டா என்ன சொல்லுவாங்க, இது என்னோட வாழ்க்கை, இப்படிதான் நான்
எனக்கு எப்படி வாழணும், நீ எல்லாம் ரொம்ப ஓவராலாக அட்வைஸ் பண்ணாத, உன் வேலையை பார்த்துட்டு போ சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அப்போ அது சொல்லாதவங்கன்னும் போது மறுபடி அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்க தப்பு, இவங்க தப்புன்னு ஜஸ்டிஃபை பண்ண நம்ம யாரு இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்றதுக்கு அவருடைய வாழ்க்கையில சுதந்திரம் இருக்கு. அவங்க ஸ்டைலில் வாழ்றாங்க, நான் என் ஸ்டைலில் வாழ்றேன், நீங்க உங்க ஸ்டைலில் வாழ்றீங்க. உங்களுக்கு இதுல எது பிடிக்குதோ நீங்க அதை பாக்குறீங்க, எது பிடிக்கலையோ அது போறீங்க. யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கல, நம்மளை அடிச்சு உட்கார வைக்கிறாங்களா? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, உங்களை நான் என்ன ஏமாத்துறேன்? உங்ககிட்ட இருந்து ஏதாவது சொத்து பத்து, ஏதாவது உங்ககிட்ட இருந்து பணம் காசு ஏதாவது வாங்கிட்டேனா, இல்ல உங்களை ஏமாத்தி நீங்க கொடுத்த லட்சக்கணக்கான வியூஸ்ல நான் கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிச்சிட்டேன், என்ன நான் உங்களை ஏமாத்திட்டேன், இல்ல என்ன நான் வாக்கு கொடுத்துறேன், உங்ககிட்ட சொன்ன வாக்கு என்ன, எதுவும் உதவி பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். அதை தாண்டி நான் பேசக்கூடாதுலாம் சொன்னா அது என்னுடைய உரிமை. நான் ஈவன் அவங்க கிட்ட கூட பேசலாம். ஏன்னா அவங்க ஒரு மனநிலைமை வந்து இப்போ எவ்வளவு அப்செட்டா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் பேசலாம். ஸோ அது பேசக்கூடாது, பேசலாம், செய்யக்கூடாது, செய்யலாம் அப்படின்றது நீங்க சொல்லவே கூடாது. நீங்க சொல்றவங்க கிட்ட தான் நான் பேசணும், நீங்க சொல்றவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்க சொல்றவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணணும், நீங்கன்னு வாழ்ந்தா நான் எப்பங்க நானாக வாழ முடியும்? இது மாதிரி தான் நம்ம நிறைய பேர் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய திறமைகள் இருக்கும், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை சொல்றது கூட நம்ம பயப்படுவோம். ஏன்னா மற்றவங்க என்ன நினைச்சிருவாங்க, மற்றவங்களுக்காக வாழ்ந்து நம்மளுடைய தனித்திறமையை நம்ம எப்பவுமே இழந்துடுறோம் இல்லையா? ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம். பட் இது எப்படின்னா, நம்ம என்ன இது வந்து நீங்க ஒரு பாசிட்டிவான நோட்ல எடுத்துக்கிறதுக்காக இது ஒரு கதை சொல்றேன். ஒரு குரு என்ன பண்ணாரா, ரொம்ப அழகா சிற்பங்களை வடிக்கிற ஒரு குரு இருந்தாரா. அவருடைய சிஷ்யங்களுக்கெல்லாம் வந்து அது எப்படி அந்த சிலைகளை வடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுல ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் வித்தியாசமான குரு சொன்னை கொடுத்தாலும் அதுல ஒரு யூனிக்னஸ், ஒரு மாடர்ன் ஸ்டைல் அவன் எப்பவுமே கொண்டுட்டு வந்துட்டே இருப்பானா, அது அவருடைய ஹேபிட். அப்ப இந்த குரு வந்து எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அவனுக்கு அதை மாற்றவே முடியல. அவன் அப்படிதான் அப்படின்னு இருக்கும்பொழுது குரு பார்த்தாராம், சரி ஓகே அவன் நவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு, அப்போ ஒரு முக்கியமான ஒரு மந்திரி ஒருத்தர் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு சிலை தேவைப்படுது, உங்க கையால குருவே நீங்க அழகா இது செதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஓகே அப்படின்ட்டு இந்த பையனை கூப்பிட்டு அவன் கையில கூப்பிட்டு கொடுக்கறதவர், நான் ஒரு வேலையா இருக்கேன், நான் வேற ஒரு பெரிய சிலை செதுக்கிட்டு இருக்கேன், இந்த ஐயா கொடுத்த மாதிரி இந்த அழகான சிலை நீ தான் செதுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அந்த சிற்பமா அந்த ஒரு குரு சொன்ன மாதிரி அவன் செதுக்க ஆரம்பிக்கிறான். செதுக்க அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சு ஒரு டயர்ட் ஆயிடுறான். ஏன்னா அவனுடைய ஸ்டைல் வேற, அவனுக்கு இந்த மாதிரி பொறுமையா உட்காந்து பண்ண முடியல. அப்போ ரொம்ப டல்லானதும் குரு வந்து கேட்கிறாரு, என்னப்பா என்ன ஆச்சு? ஐயா என்னால நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி என்னால வாழ முடியல, எனக்குன்னு ஒரு சில ஸ்டைல் இருக்கு, ஒரு யூனிக்னஸ் இருக்கு, நான் அப்படிதான் இதை செதுக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய திறமையை அதுல காட்டணும். சரிமான்னு சொல்லிடுறாரு. அவங்க என்ன பண்றாரு, அந்த பையன் அதுக்கு ஏத்த மாதிரி அவன் செதுக்கி அழகா ஒரு சிலையை வடிவமைச்சிடறான். அப்போ அந்த மந்திரி வந்தவர் வந்து பார்த்துட்டு, ரொம்ப அழகா இருக்கேன், நான் கொடுத்ததை விட வித்தியாசமா இருக்கேன்னா அவன் சொல்றான், நான் என் விருப்பப்படி என்னுடைய கலைத்திறன்ல என்னுடைய பார்வையில நான் செஞ்சேன், அதனால எனக்கு இது வித்தியாசமா இருந்தது, நான் இதனால தான் இப்படி செஞ்சேன். அந்த மந்திரிக்கும் சந்தோஷம், அந்த குருவுக்கும் சந்தோஷம். குரு சொல்லி அவனை வந்து பாராட்டிட்டு போயிடுறாராம். இந்த மாதிரி தான் ஒரு சில வாழ்க்கையில சிலர் வந்து, இப்போ ஒரு சிலர் வந்து இந்த யூடியூப்ல பார்த்து ரொம்ப பிரபலமாகி பல லட்சங்களை சம்பாதிச்சு பல வீடு வாசல் காரு எல்லாமே வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. நம்ம அதை பார்த்ததை என்ன நினைக்கிறோம், நம்மளும் அவங்கள மாதிரியே வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம என்னென்னலாமோ பண்றோம் இல்லையா? பட் நமக்கு அது வராது. ஏன்னா அது அவங்களுடைய ஸ்டைல். உங்களுக்கு என்ன வரும், நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க என்னவா காட்டிக்க விரும்புறீங்க, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, பிறருக்காக வாழ முடியும். எத்தனை நாள் நம்ம கலர் சாயம் பூசிட்டு வாழ முடியும்? நம்மளா வாழணும் இல்லையா? நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. மன்னிக்கிறவன் வந்து எப்பவுமே நல்லவன் தாங்க, புரியுதுங்களா? மன்னிக்கிறதால ஒருத்தர் ஏமாளி ஆயிட மாட்டான், புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறோம் நீ மன்னிச்சுட்டே இரு, நீ வந்து அவங்ககிட்ட ஏமாந்துகிட்டே இருக்க, உன்னை அவங்க ஏமாத்துறாங்க, ஏமாத்திட்டு போட்டுமே இருக்கட்டுமே, மன்னிச்சு பாருங்க, எவ்வளவோ விஷயங்கள் சரியாயிடும், புரியுதுங்களா? நம்ம யாரும் குறைஞ்சு போகவே மாட்டோம். ஒருத்தவங்க நம்மளுக்கு கேடு நினைக்கிறவங்க கூட நீங்க அவனை மன்னிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவன் கெடுதல் நினைச்சவங்க கூட திரும்பி போயிடுவான், இல்ல கடவுள் அவனுக்கு வேண்டியதை கொடுப்பார். இதுதான் வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்களா இருங்க, இன்னொருத்தவங்களுக்குள்ள உங்களுடைய ஆசைகளை திணிக்காதீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க திணிக்கலாம். ஆனா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட வந்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், நீ இப்படிதான் வாழணும், நீ அவங்க கூட எல்லாம் இருக்கக்கூடாது, நீ இப்படிதான் இருக்கணும், இல்லைன்னா நாங்க உன்னை ஏதாவது பண்ணிடுவோம், இல்ல உன்னுடைய வாழ்க்கையை நாங்க கெடுத்துருவோம், உன்னை பத்தி நாங்க தவறா பேசுவோம், அந்த மாதிரி பண்ணாதீங்க. புரியுது? அவங்கவுங்களுடைய வாழ்க்கை, அவங்கவுங்க சுதந்திரம், அவங்கவுங்க வாழ்றதுக்கு அவங்களுடைய எண்ணங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விடுங்க. அப்பதான் வாழ்க்கை சுகமானதா இருக்கும், எளிதானதாகவும் இருக்கும். அப்பதான் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச கோலை அடைய முடியும். இன்னொருத்தர் வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால உங்க வாழ்க்கை வாழ முடியாம போயிடும். இல்ல அப்படிதானே? நான் சொல்ல கரெக்ட் தானே? ஏன்னா உங்களுக்குன்னு பல நோக்கங்கள் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம். நீங்க இந்த கோலை அச்சீவ் பண்ணும்போது அந்த டைம்ல நீங்க டைவர்ட் ஆகி இன்னொருத்தவங்களுக்குள்ள உங்க கருத்தை திணிக்க பார்க்கும்பொழுது நீங்க செய்ய வேண்டிய கோலும் மறந்துடுது, உங்க கருத்து சொல்றவனும் அந்த கருத்துக்கை ஏத்துக்க போறது இல்லை.
இல்லையா? அவனும் ஒரு வழியாக குழப்படி ஆக்கிடுறான். அதனால் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். பார்க்க வேண்டிய விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே எடுத்துக்காதீங்க. எது தேவையோ அதை எடுத்துக்கோங்க. கருத்துக்களை சொல்லுங்கள், ஆனால் பட் அந்த கருத்துக்களை திணிக்கணும்னு நினைக்காதீங்க. புரியுதா? எல்லாருக்கும் சுதந்திரங்கள் இருக்குது. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அனுமதி இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. புரியுதா? அவன் நல்லவனாக வாழ்கிறதும் கெட்டவனாக வாழ்வதும் அவங்களுடைய கையில் இருக்குது. அதற்குரிய பலனை அவங்கவுங்க அனுபவிச்சுப்பாங்க. புரியுதா? நீங்கள் யாரையும் கொஸ்டின் பண்ணாதீங்க. நீங்கள் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண, நீங்கள் நல்லவராக வாழ்கிறீங்களா, நல்லவராக வாழுங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, தயவு செஞ்சு ஒதுங்கி போயிடுங்க. நீங்கள் அவங்கள தரக்குறைவாக பேசாதீங்க. தரக்குறைவாக பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் போய் கண்டிங்க. ஆனால் நீங்கள் டபுள் வேஷம் போடாதீங்க. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா என்னோட லைவ்ல வந்து உட்காந்து என்கிட்ட எவ்வளோ நல்ல கருத்துக்களை எனக்கு சொல்றாங்க. ஆனால் அதே ஆட்கள் தவறா பேசுகிற லைவ்லலாம் போய் உட்காந்து அங்கேயும் கமெண்ட் போடுறாங்க. எனக்கு உண்மையாக ஆச்சரியமா இருக்கு. அப்போ யாருடைய நிஜ முகம் எது? எது நிஜ முகம்? அப்போ உண்மையா என்னை நேசிக்கிறவங்க அங்க என்னை பத்தி தவறா பேசும்போது அப்படி பேசாதீங்க. அது அப்படி இல்லை. நீங்க சொல்ல வர கருத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த மாதிரி தவறா சொல்லாதீங்க, இந்த மாதிரி குறைகளை சொல்லாதீங்க. சொல்றதுக்கு மனசு வரலையா? அப்ப எது நிஜம்? புரியுதுங்களா? எல்லாரும் வாழ்க்கையில சுயநலமா தாங்க வாழ்றாங்க. யாரும் வந்து பிறர் நலம் பார்த்து பிறரோட சந்தோஷத்துக்காக வாழ்ற யாரும் கிடையாது. புரியுதுங்களா? அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் ஓடிட்டு இருக்கான். போற வழியில எவன் இருக்கானோ அவனை காரி துப்பி அசிங்கப்படுத்தணும் நினைக்கிறான். இதுதான் வாழ்க்கை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா வாழலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்க உங்களுடைய லைஃபை பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை யாருக்கிட்டையும் திணிக்க விரும்பாதீங்க. நீங்களா இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும், நான் நானா இருக்கேன். ஓகேங்களா? எங்களை எல்லாரையும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க ஸ்டைலில் வாழ விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை திணிச்சு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை யாருக்கும் உண்டாக்கி விட்டுட்டு அவங்க மேலே ஒரு தவறான ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு விட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்காதீங்க. ஆனால் அந்த ஸ்டாம்ப், நீங்க கொடுக்குற தவறான பிம்பம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்லும் தொடரும்ன்றதை மறந்துடாதீங்க. புரியுதா? எல்லாம் ஒருத்தனை ஆக்குறதும் உங்க கையில தான் இருக்கிறது. ஒருத்தவங்களை வளர்த்து விடுறதும் உங்க கையில தான். ஒருத்தரை அழிச்சு விடுறதும் உங்க கையில தான். அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். இதுல ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தா, ஏதாவது மாற்றம் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நான் அதை மாத்திக்க விரும்புறேன். ஓகே, டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.